சிவனொளி பாதமலை 94வது நாளில் இருக்கிறோம். மலையோட உரசிக்கொண்டு அப்படியே பஞ்சு பஞ்சா அப்படியே பாருங்க முகில் கூட்டம். மோகினி ஃபால்ஸ் என்று சொல்லினோம். நல்லா இருந்தது சூரிய உதயம். ஆனால் கொஞ்சம் குளிர். தண்ணி வத்தும் தானே, அந்த வத்துற டைமில் அந்த கோயில் வந்து தென்படும். மற்ற நேரங்களில் தண்ணிக்குள்ளே அந்த கோயில் இருக்கு. ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கி கொண்டிருக்கே பாருங்க. உங்களால் இப்போவுமே ஆக்கள் வந்தபடி தான் இருக்கு. 1974 வந்துட்டு அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்படி ஒரு சாய்வான பாதையால் எவ்வளோ நேரம் எடுக்கும் மேலே ஏறுறதுக்கு? ஒரு 3 சாமானோட. நாங்கள் மஸ்கெலியாவில் இருந்துட்டு நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு போக போகிறோம். வேற ஃப்ரம் இட்டாலி. இது சிவன் காலடி வச்ச இடம். 4:36 நாங்கள் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு இந்தியாவில் இருக்கிறோம். முதல் வந்துட்டு மஸ்கெலியா டவுன் இருந்த இடமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி இருந்த இடம் தான். காலையில் நடுங்குது, நெல்லுக்கு ஆடுது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கை சுற்றிய பயணத்தில் இன்றைக்கி 94வது நாளில் இருக்கிறோம். 94வது நாளில் நாங்கள் ஹட்டனில் இருந்து வெளிக்கிட்டு மஸ்கெலியாவுக்கு வந்து நாங்கள் நேற்று. ஸோ மஸ்கெலியாவில் தான் நாங்கள் தங்கி நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தேயிலை கொழுந்துகள். ஸோ தேயிலை கொழுந்து செடிகள் அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு டவுனுக்கு போக போகிறோம். விடிய காலமாக பிளேண்டி ஒன்று குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிட்டு இருந்தாலுமே விடியாத மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இன்றைக்கி அடுத்தடுத்த இடத்துக்கு போக வேணும். என்ன பிளான்னு சொல்லி என்ன பார்க்கல. மற்றது லைட்டாக அந்த காய்ச்சல் மாதிரி வந்துட்டு ஸோ பனடால் போடணும். நேற்று வந்துட்டு நனைஞ்சு போனாங்க டவுனுக்கு இரவுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் லைட்டாக காய்ச்சல் சளி மாதிரி வந்துட்டு மற்றது இங்கே கேட்டு பார்த்தனாங்க இஞ்சி பிளேண்டி இருக்கான்னு சொல்லி. நேற்று இஞ்சி பிளேண்டியே இல்லையா. ஏன்டா இஞ்சி வந்து கிலோ 2000 விற்கணும். ஸோ அதால் அதை வாங்கி அதை பிளேண்டிக்கு போட்டு லாபம் வேண்ட இல்லாதால் இஞ்சியே இங்கே இல்லை. இப்படி நாங்கள் இதில் போன மட்டும் சொன்னால் ஒரு 600 மீட்டரில் டவுன் தான். நல்ல அழகான இடம். ஆனால் மழை பெய்ய வலிக்கிட்டுது. 2 நாளாக 3 நாளாக தொடர்ச்சியாக மழையா. நாங்கள் டவுனுக்குள்ளே போகாமல் இதிலே நிற்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சிவனொளி பாதமலைன்னு போட்டிருக்கு. 15 கிலோமீட்டர். அதாவது நல்ல தண்ணியிലേക്ക് போயிட்டு நல்ல தண்ணியிலேருந்து சிவனொளி பாதமலை ஏறாக்கள் இந்த பக்கத்தால் போயிடும். ஹட்டன் டவுன் அந்த சைட் இருக்குது. இதில் இந்த பெட்ரோல் செட் ஜங்ஷன் அதில் ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கேன். பான் வந்து எடுத்துருக்கேன். பானை வந்துட்டு திருப்ப கல்லில் போட்டு சூடு கட்டி தந்தவை. பான், கருப்பக்கறி, சம்பல், குழம்பு, பிளேட்டையும் எடுத்தால் சரி. 94வது நாளில் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மஸ்கெலியாவில் இருந்துட்டு நல்ல தண்ணி என்ற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம். மற்றது இந்த மௌசாக்கலையில் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் கோயில் இருக்குது. அது வந்துட்டு என்னென்னு சொன்னால் மழை வெள்ளம் எல்லாம் இதண்டி தண்ணி வத்தும் தானே, அந்த வத்துற டைமில் அந்த கோயில் வந்து தென்படும். மற்ற நேரங்களில் தண்ணிக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பிரபல்யம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டுமே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பழங்காலத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்தையே முடிஞ்சால் போய் பாருங்கள் நீங்களும். 4ஆம் தேதி டிசம்பர் 1974 வந்துட்டு அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நாங்கள் முடிஞ்சால் நாளைக்கு நாளன்னைக்கு அந்த இடத்த போயிட்டு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ அந்த சில்லு மட்டும் வச்சிருக்கணுமா, அந்த கிராஷ் ஆகினது ஒரு டீ எஸ்டேட்டுக்கு மேலே தான் விழுந்ததுன்னு சொல்லினோம். ஸோ எனக்கு முழுமையான தகவல் தெரியலை. ஸோ யாராவது வீடியோ பார்க்குறாக்களுக்கு இது சம்மந்தமாக தகவல் தெரியுமாட்டா வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த பக்கத்தில் தான் நம்முடைய சிவனொளி பாதமலை இருக்குது. ஸோ இதில் 1-2 வியூ பாயிண்டில் இருந்துட்டு சிவனொளி பாதமலை பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே வரைக்குள்ள மழை பெஞ்சது. இப்போ ஒரு 3 நாளாக மழை. நாங்கள் வர்றதுக்கு முதல் 2 நாளும் நல்ல மழை. நேற்றுமே மழை பெஞ்சது. ஸோ அதனால் நேற்று எந்த இடங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கே இல்லை. முன்னுக்கு பாருங்க அந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற அம்மா மேலே வந்துட்டு அப்படியே போயிடும். நாங்கள் இப்போ இந்த மௌசாக்கலை டேமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதில் ஒரு பாலம் ஒன்று போட்டிருக்கணும். இதுக்குள்ளால தான் நாங்கள் அப்படியே போவோம். ஸோ இந்த மௌசாக்கலை டேமை தான் நான் சொன்னான். இதுக்குள்ளே தான் அந்த பழைய காலத்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த தண்ணி வத்துற நேரங்களில் தெரியும். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையடி வாரம். ஸோ இந்த மலையடி வாரத்தில் ஃபுல்லாகவே கீழே வந்துட்டு டேம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய டேம்.
கிட்டத்தட்ட 2200 அடி உயரத்தில் இருக்குது, 670 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து. ஸோ இது வந்து முதல்ல ஒரு ஊர் இருந்ததா, அந்த ஊருக்கு மறைச்சி, அதாவது இந்த தண்ணி இருக்கிற இடங்கள் எல்லாம் தான் ஊர் இருந்ததா. ஸோ அந்த ஊர் இருக்கிற இடத்துல தான் இப்போ வந்துட்டு இந்த டேம் கட்டியிருக்கணும். ஸோ இந்த பாலத்துக்கு அங்கால போகணும் இதுலேருந்தே பார்க்க சொல்லி. பெரிய பாருங்க சிஇபி மௌசாக்கலைன்னு சொல்லி போட்டிருக்கணும். லக்ஸபானை இருக்குது தானே, லக்ஸபானை அதுண்ட ஒரு பகுதி என்று தான் இதை ஆன்லைனில் படிக்க கிடந்தது. பட் 1968 இந்த டேம் கட்டப்பட்டேன்னு சொல்லி போட்டிருக்கணும். நான் ஆன்லைன்லாம் பாய்ச்சேன்னா எவ்வளோத்துக்கு உறுதிப்பாடான தகவல்னு தெரியலை. முதல் வந்துட்டு மஸ்கெலியா டவுன் இருக்குது தானே, மஸ்கெலியா டவுன் இருந்த இடமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி இருந்த இடம் தான். அதுக்கு பிறகு இந்த டேமை கட்டின அப்புறம் தான் மேலே கொண்டு போய் மஸ்கெலியா டவுனை ஆரம்பித்தவை. ஸோ முதல் மஸ்கெலியா டவுன் இருந்த இடம் இந்த இடம் தான். ஸோ அதையும் வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். சரி, இதுலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். நாங்கள் போகிற வீதிகள் எல்லாம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே நேர முன்னுக்கு வைன்ஸ் மரங்கள் தான் தெரியுது. மழை பெஞ்சிருக்கிறதால அவ்வளோத்துக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த இடங்கள், பார்த்துக்கொண்டே அப்படியே போகலாம். மற்றது இப்போ சிவனொளி பாதை மேலே ஏறுறேன்னு சொன்னால் 2 வழி இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் ஹட்டன் வந்துட்டு மஸ்கெலியா வந்துட்டு இப்போ நாங்கள் போகிற நல்ல தண்ணி என்ற ஊர் இருக்குது தானே, அதுக்குள்ளால அப்படியே நீங்கள் சிவனொளி பாதை மேலே ஏறிக்கொள்ளலாம். இன்னொரு ரூட் இருக்குது, அது வந்து ரத்னபுரியால் போயிட்டு ஏறலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான இதால் நீங்கள் வந்துட்டு சிவனொளி பாதை மேலே ஏறுறா ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. போகிற வழியில் இந்த வீதியோர கடைகள் அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து சிவனொளி பாதை மேலே சீசன் டைம் இல்லை, அதால் ஏற மாட்டேன்னு ஒருத்தரும். நாங்களுமே வந்துட்டு அந்த சிவனொளி பாதை மேலே அடிவாரத்தை அடிக்கி போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் சீசன் டைமில் வந்து ஏறிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ மழை பெய்யுது, பயங்கர மோசமாக இருக்கும் ஏறுற வழிகள் எல்லாமே. அப்படியே இங்கேருந்து மலை அடிவாரம் போகும் வரைக்குமே சைட்டில் கடைகள், ரூம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஹோட்டல்ஸ் அப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக அப்படியே இருக்குது. அந்த இடம் இருக்குது தானே, அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெய்யுது. இப்படியே நேர பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு இங்கால புகமூட்டமாக இருக்கிறதெல்லாம் நல்ல மழை அங்கால அடிக்குது. இப்போ நாங்கள் போகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெய்ய மாட்டேதான் நினைக்கிறேன். இங்கால பாருங்க தேயிலை கொழுந்துகளை பறிச்சுட்டு வந்து இதில் போடினும். பயங்கர மழை பெய்யுது. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோ தெரியல, மழை இப்போ பயங்கரமாக பெய்ய வலிக்கிட்டுது. மழை பெஞ்சதுன்னு சொன்னால் ஒரு இடங்களுக்கும் நாங்கள் போய் காட்டுறது கஷ்டம். நாங்கள் மலை நாட்டுக்கு வந்தால் இப்படி நடந்துட்டு இதில் அப்படியே முன்னுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது, நல்ல அழகான நீர்வீழ்ச்சி. இதை மோகினி நீர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க, மோகினி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஒரு பொம்பளை பேர் வச்சிருக்கீங்க, மோகினி ஃபால்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. கடைசியாக நாங்கள் இந்த நல்ல தண்ணி என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் கிணக்க தங்குற இடங்கள் எல்லாமே இருக்குது. கடைசியாக நீங்கள் இந்த டவுனுக்கு வந்துட்டு தான் நீங்கள் சிவனொளி பாதை மேலே ஏறுறதா இருக்கும். இப்போ சீசன் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி சீசன் டைமில் பயங்கரமாக இந்த இடத்துல ஆட்கள் கிணறு வெறுவிடும். இதில் கிணக்க ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் booking.comல கூட நீங்கள் பார்த்து புக் பண்ணி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் அடம் ஸ்பீக் என்ன போட்டிருக்கேன். இதால் அப்படியே சிவனொளி பாதை மேலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொன்னால் நான் அப்படியே காட்டுறேன். இதுதான் கடைசி புள்ளி. அதுக்கு பிறகு நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கு. இதாக இருக்குது இந்த பாதையால் அப்படி ஏறுறது. உங்களுக்கு தெரியுது இந்த பாதை. கடைசியாக நாங்கள் அந்த ஏறுற அந்த புள்ளிக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளால் இப்படியே போய் ஏற வேணும், அந்த பக்கத்தால் போய் ஏறுறது.
சின்ன டவுன். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏறுற இடத்த அப்படி காட்டிட்டு நாங்கள் திரும்ப போகிறோம். மற்றது இந்த சப்த கன்னியர் மலையோ 7 ட்ரீ ஹில்ஸோ ஏதோ ஒன்று இடம். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த பிளேன் வந்து கிரேஷ் ஆன இடம் இருக்குது. முந்தி வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆனது. ஸோ அந்த இடத்தையும் மேலே பண்ணால் பார்ப்போம். மழை தான் எங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சு கொண்டே இருக்குது. அது ஒரு காய்ச்சல் குணமாகவும் இருக்குது நேற்றையிலேருந்து எனக்கு. ஃப்ளைட் கிராஷ் ஆன இடத்தின் பேர் சொல்கிறீங்க தானே, 7 வெர்ஜின் ஹில்ஸ் தான். அதாவது சப்த கன்னியர் மலை என்று தான் போட்டிருக்கு. தேடி பார்ப்போம். 7 மணி நேரம் அந்த இடத்துக்கும் போய் காட்டுறேன். மழை பெஞ்சு பாருங்க, அவங்கள பின்னுக்கெல்லாம் அப்படியே ஊற்று ஒழுகுது. சிவனொளி பாத மலைக்கு ஒரு கதை இருக்குது. புவனேஸ்வரா, அந்த கதையை சொல்லுங்க கொஞ்சம் வாங்க. அது இல்லை, சிவனொளி பாத மலைக்கு முதல் தடவை ஏறுறவன் முட்டாளுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறது? சிவனொளி பாத மலை இருக்குது தானே, அது வந்துட்டு சிவன் காலடி வச்ச இடம்னு தான் சொல்லி நம்பப்படுது. மேலே போனால் பயங்கரமாக குளிரும். நீங்கள் ஒரு நான் 2 மணிக்கு ஏற வலிக்கிட்டேன். நான் மேலே ஒரு 4:30 அந்த டைமுக்கெல்லாம் போயிட்டோம். விடியும் வரைக்கும் மேலே இருக்கணும். பயங்கரமாக குளிரும். சூரிய உதயம் நல்ல வடிவாக இருக்கும். ஓ, முகிலுக்கு மேலே தான் ஏறி போவோம் நாங்கள் சிவனொளி பாத மலை ஏறிக்க. கீழே வேறங்க ஒரு ஆரண்டு ஓடுது. எப்படி இருக்கு பாருங்க. மழை பெஞ்சதால் இங்காலி பக்கங்களில் நீர்வீழ்ச்சி ஆறுகள் எல்லாம். ஓ, இங்கே அட்டை தான். இப்போ இந்த டைம் ஏறின மழை பெய்யுங்க சிவனொளி பாத மேலே கால் எல்லாம் அட்டை. மற்ற மலை உச்சியில் மழை பெய்யும் கட்டாயமா. மழையில் வியூ பாயிண்ட் தெரியாது. அது சீசன் டைமில் வடிவாக தெரியும். ஃபுல்லாகவே அப்படியே கடையெல்லாம் இருக்கும் போகிற வழி எல்லாமே. கடைசியாக அந்த ஏறுற புள்ளிக்கு வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவனொளி பாத மலை, சிவன் அடி பாத மலை என்றுமே சொல்லிவிடும். ஸ்ரீபாதைன்னு போட்டிருக்கு. அங்கால கௌதம புத்த பகவானின் ஸ்ரீ பாதஸ்தானம்னு சொல்லி போட்டிருக்கணும். முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. இதால் அப்படியே ஏறி போனவன் சொன்னால் சரி. கொஞ்சம் தூரம் போவோம். Have you climbed up? You climbed up? Yes. Oh, this is the off season. Yes, I know. Yeah. I see. How was the experience? It's a little bit difficult because humidity, but Yeah. வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார். Where are you from? Italy. Italy. Okay. Yes. Now I got to take a shower. Yeah. I'm really wet. Enjoy. Have a good day. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஃபாரினர் ஒரு ஆளை சந்திச்சு நாங்கள். அவர் வந்துட்டு இத்தாலியிலேருந்து வந்திருக்கிறார். ஓஃப் சீசன்லேயே மேலே ஏறிட்டு வந்திருக்கிறார். ஏறிட்டு வந்திருக்கிறார். இன்னும் கன தூரம் போக வேணும். ஸோ அதில் போயிட்டு அந்த வளைவோட வியூ தெரியுமா, அதை காட்டிட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தா திருப்ப மழை பெய்ய வலிக்கிட்டுது. இது மேலே இல்லை, சிவனொளி பாத மேலே இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். இந்த பக்கமாக போக வேணும். சரி, ஓகே. சிவனொளி பாத மலைக்கு வந்துட்டு முதல் ஏறினாங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யுது, அதே நிலை நாங்களும் ஏறுற நிலைமையில இல்லை. எனக்கு வந்து காய்ச்சல் மாதிரி ஒரு இதாக இருக்குது. மெட்டாக்களும் ஏறுற ரெடி இல்லை. அதனால் பழைய வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். மேலே சிவனொளி பாத மேலே ஏறுற அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்க. அங்கி கொண்டிருக்கே பாருங்க. அங்கால இப்போவுமே ஆக்கள் வந்தபடி தான் இருக்கணும். மலையோட உரசி கொண்டு அப்படியே பஞ்சா அப்படியே பாருங்க முகில் கூட்டம். இப்படி ஒரு சாய்வான பாதையால் எவ்வளோ நேரம் எடுக்கும் மேலே ஏறுறதுக்கு? ஒரு 3 சாமான் இல்லாட்டி டக்குன்னு ஏறிடுவீங்க. அது இன்றைக்கு இரவு நள்ளிரவு 12 மணிக்கு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த மலை வந்து கிட்டத்தட்ட அதிக உயரமான மலையென்றே சொல்லலாம். அந்த மலை வந்து ஒரு வணக்கஸ்தலத்துக்குரிய இடம். அந்த இடத்துல குறிப்பாக வந்து சூரிய உதயம் பார்க்குறது வந்து மிக பிரபல்யம். அதால் நாங்களுமே நள்ளிரவு 12 மணிக்கு ட்ரெக் பண்ணி ஏறி போயிட்டு விடிய காலமாக சூரிய உதயத்தையும் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல தொப்பி வாங்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதெல்லாம் குளிரும் மேலே போனோன்னே தலை சுற்றுற மாதிரி வரும். அதெல்லாம் இந்த கெப்பை வாங்குவோம்.
இது 150 ஐயா? இதெல்லாம் 150. மற்ற கேப் 300 ரூபாய்ண்ணா. இதெல்லாம் 150. இது 100 ரூபா. அது 100 ரூபா. 100 ரூபா. இதான் இப்போ வாங்கியிருக்கிறோம். நேற்று மஸ்கெலியாவில் எஸ்டேட் போயிருந்தேன். அதான் பார்க்குறது வெள்ளனை ஏறுறேன் வீடியோ எடுத்து போகிறதுக்கு. அப்படியா? சரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ஓகே, போயிட்டு வரைக்கும் வரோம். ஓகே கண்டிப்பாக. இதுதான் வந்து போகிறதுக்கான நுழைவாசல். இதில் பாருங்க, இந்த பக்கத்தால் நாங்கள் போகணும். நாங்கள் வெள்ளனையை போகிறோம். ஏனெண்டா வீடியோ எடுத்து ஸ்லோவாக வர போகிறோம். விடிய உங்களுக்கு சூரிய உதயத்தை காட்டுறதுக்காண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ நல்ல தண்ணியிலேருந்து தான் ஏறுறோம். இந்த ஸ்ரீபாதைக்கு ஏறுறதுக்கு இல்லாடி சிவனொளி பாதை மலைக்கு ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 வழி இருக்குது. அதை நான் விடிஞ்சோடனே நல்ல வடிவான ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து வடிவாக விளக்கமாக சொல்கிறேன். வாங்க அப்படியே மேற்கொண்டு பயணத்தை தொடரலாம். இப்போ இதிலேருந்து பார்க்க இந்த மலையடி வாரத்தால் அப்படி நாங்கள் ஏறினோம்னா இந்த லைட் எரியுது பக்கத்தால் போய் மேலே லைட் எரியுது பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரத்துக்கு போக வேணும். கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலத்துக்கு மேலேயே எடுக்கும். அடிக்கடி போய் வாராக்கள்லாம் இருக்கணும். இங்கேருந்து சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு போயிடும். அவையெல்லாம் நாங்கள் இடையே சந்திச்சோம்னா அவையோட கதைப்போம். அவையெல்லாம் அதிக வேகமாகவே கீழேருந்து மேலே ஏறி இறங்குறாக்கள். ஒவ்வொரு நாளும் அதிகளவு சுமையை காவி கொண்டு ஏறி இறங்குவினம். நீங்கள் பஸ்ஸிலையும் இந்த இடத்துக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மஸ்கெலியாவிலேருந்து நீங்கள் இங்கால நல்ல தண்ணிக்கு வந்துட்டு இங்கே ஒரு நாள் தங்கிட்டு, அதாவது பின்னேரம்போல் வந்தீங்கண்டா தங்கிட்டு நைட் 1 மணி 2 மணிக்கு, அதாவது அடுத்த நாள் காலமே விடிய 1 மணி 2 மணிக்கு வேற வலிக்கிட்டிங்கன்னா விடிய சூரிய உதயத்தை நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாலத்தால் தான் நாங்கள் போக வேணும். கீழே பார்த்தீங்கன்னா அதில் வடிவாக ஒரு 6 அண்டோ ஓடுது பாருங்கள். இப்படியே நாங்கள் இந்த வழியால் போக வேணும். பயங்கர குளிர்மையாக இருக்குது கீழேவே. மேலே போக போக என்ன எப்படி இருக்குமென்ற ஒரு எதிர்பார்ப்போடையே நீங்களும் பார்த்து கொண்டே இருங்க. தொடர்ந்து வாங்க மேற்கொண்டு அப்படியே பயணத்தை தொடருவோம். அப்படியே நாங்கள் இந்த வழியால் வந்தோம்னா இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்ரீபாதை, அதாவது சிவனொளி பாதை மலைன்னு சொல்லி போட்டிருக்கணும். அப்படியே இஞ்சாலி பக்கம் பார்த்திங்கன்னா கௌதம புத்த பகவானின் ஸ்ரீ வாசஸ்தலம் வந்து போட்டிருக்கணும். சிவனொளி பாத மலை, கௌதம புத்த பகவானின் ஸ்ரீபாதஸ்தலம். அப்படியே மேற்கொண்டு போகலாம். இதுலேருந்து படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது. அப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்க இதில் பாருங்கள் ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் தான் அதில் போட்டிருக்கு பாருங்கள், சிவ ஈஸ்வர தேவஸ்தானம்னு சொல்லி. இப்போ அதிகளவான கடைகள் வந்து இதில் மூடினபடி தான் இருக்குது. விடிஞ்ச அப்புறம் தான் இதை வந்து துறப்பினும். இப்போ நாங்கள் வெள்ளனையே போகிறது வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறதுக்காண்டி ஃபொரினாக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவினோம். அதையும் சூரிய உதயம் பார்க்குறதுக்காண்டியே இங்கே அதிகளவான ஃபொரினர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் உயர்ந்து வந்துட்டோம். இதில் ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு போகிறோம். அங்கால பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கும் கொண்டு வந்திருக்கணும். இப்படியே ஒரு படிக்கட்டுகளை ஏறி போவோம். இப்போ வந்து கொண்டு இருக்கிறார்கள் ப்ரோ. நேற்று ஏறினாங்களா இல்லை அடிக்கி ஈவினிங் ஏறினாங்களா? பின்னேற அந்த குட்டி குழந்தை மாதிரி இருக்குது ப்ரோ, பார்த்தீங்களா? இதில் இப்போ ஜூஸ் வாங்கினாங்க தானே, ஆனால் 300 ரூபா, ஒரு 150 ரூபா கூழுக்கும் மேலேயும் வாங்குறதால அதிக அளவாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் தேவைப்படும். தண்ணி போத்தலேருந்து எதுவுமே நாங்கள் ஒன்றையில் வெறும் கையை விசுக்கிட்டு வந்துட்டோம். ஒரு 30 நிமிஷம் ஏறி வந்துட்டோம். ஒரு சின்ன ஒரு வடிவான ஒரு பாலத்தை கடக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 பக்கமும் கம்பியாக அடிச்சிருக்கணும். கீழால் ஒரு சின்ன ஒரு ஆறுண்டு ஓடுது. நல்ல வடிவாக இருக்குது இந்த பாலம். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நேரம் சரியாக 1:29 ஆகிட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட கீழே இருந்து வெளி கிடைக்க நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:50 இருக்கும். நாங்கள் கேப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த அண்ணாவோட எல்லாம் கதைச்சிட்டு கீழே ஆரம்பிக்க
ஒரு 12:50 அந்த மட்டில் இருக்கும். இப்போ 1:30 கிட்டே ஆகுது. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரெக் பண்ணி வந்திருக்கிறோம். சில இடங்களில் படிக்கட்டுகள் இருக்குது, சில இடங்களில் இப்படி சாய்வான கங்க்ரீட் பாதை தான் இருக்குது இதில் இருக்கிற மாதிரி. அந்த பார்த்தீங்களா அதில் தெரிகிறதான் உச்சி பெருசாக ஒரு லைட் தெரியுது. இப்படி பாதை இப்படி வளைஞ்சு இங்கேயோ போகுது போல். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னமே கிண தூரம் போகணும். இது கண் மட்டத்தில் நான் சொல்கிறது. நாங்கள் ஏறுற இடங்களே அதிகளவாக இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கதிரைகள், அதே மாதிரி இலைப்பாறை மாதிரி இடங்களும் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளும் இருந்தது. நீங்கள் தேவையான சாமானெல்லாம் வாங்கிக்கொள்ளக்கூடிய. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிறது வந்து தினஸ்தா வாசித்தார், எனக்கு வாசிக்க தெரியாது. 509வது படியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். சித்தாலய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலுகள் ஏதாவது பிடிச்சி இல்லாட்டிக்கு மசில்ஸ் கிராம்ப் ஆகிட்டுதுண்டா இதில் வந்து உங்களுக்கு சித்தாலய அதை பூசி வந்து உங்களுக்கு மசாஜ் செஞ்சு விடணும். அதுக்கு பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இப்போ உதவாட்டிக்குமே சில வேளை மேலே ஏறி போட்டு திரும்பி ரங்கி வரைக்க இது உதவும்னு நம்புகிறேன். ஏழாவது ஆக்களுக்கு வந்து இது உண்மையிலேயே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ வந்து 2வது வளைவில் இருக்கிறோம். இதில் கொஞ்சம் பேர் இலைப்பாரி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இதுக்குள்ளாலேயும் ஒரு ஆறு மாதிரி கொண்டு ஓடுது, இதுக்குள்ளால ஓடுது பாருங்கள். இதிலேருந்து தான் இனி படிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக வேற போகுது. அதிக அளவான செங்குத்தாக இருக்குது. இப்போ வந்ததெல்லாம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். அப்படியே மேற்கொண்டு போகலாம். ஓரளவு மேலேறி வந்துட்டோம். வந்த பாதை எல்லாமே பயங்கர செங்குத்து பாதை. இதில் பாருங்க, முதல்ல 502 காட்டியிருப்போம், இப்போ 1502 கலைக்குது உண்மையாக சொல்லப்போனால். படிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா செங்குத்து படி, மூச்சு வாங்குது. மேலே ஏறிடு வேற அந்த வழியில் உள்ள அமுக்கத்தால் சுவாசிக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கஷ்டமாக வரும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதில் நாங்கள் இளைப்பாறுவோம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். எங்களோட வந்த ஆட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நித்திரை கொண்டு இளைப்பாரிட்டு மேலே ஏற போயினோம். இப்போ சரியாக நேரம் அதிகாலை 2:41 ஆகுது. அதில் ஒரு கடை இருந்தது, அதில் போய் சோடா வாங்கி குடிச்சினாங்க. குடிச்சா அப்புறம் எப்படி இருக்கு ப்ரோ? இப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தூரம் தானே, ஆனால் கொஞ்சம் வெள்ளனையே வெளிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். வெள்ளம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சூரிய உதயத்தை காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். வார வழியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒடுங்கலான பாதையாக வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் வரணும்னா சரி. இது பின்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி கட்டி வச்சுருக்கணும். இது வந்து ஒரு நேர்த்தி கடனுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்படியே கட்டி இழுத்துட்டு போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் போகுது. நான் நினைக்கிறேன் மேலே மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கர குளிர்மாக இருக்குது. அப்படியே மேலே ஏறி போகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்த பாதையை பாருங்கள், அப்படியே லைட் வெளிச்சத்தோடு அப்படியே மலை விளிம்போட போகுது. அந்த லைட் தெரிகிற இடங்களெல்லாம் நாங்கள் அவ்வளோ தூரம் மாதிரி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். நாங்கள் வந்த வழியெல்லாம் பாருங்கள், இப்படி லைட் வெளிச்சம் தெரிகிற இடத்தால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து 7 கிலோமீட்டர்னு சொன்னவை ஒரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் தான் இருக்குது. மேலே போகிறாக்களை விட கீழே இறங்கி போகிறாக்கள் தான் அதிகளவாக இருக்கணும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த உச்சி தான் கடைசியாக மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி இதில் ஆக்கள் வெயிட் பண்ணி போயிட்டுருக்கணும் பாருங்கள். எல்லாருமே நித்திரை பண்ணிடும். இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக இல்லை. இந்த பக்கத்தால் தான் சூரியன் உதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏற்கனவே கனவேர் ஏழியாக வந்து இதில் நித்திரை கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்தால சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக பயங்கரமாக குளிருது, வெண்ணிலேருந்து குளிருது.
இதில் பெல் இருக்குது தானே, இந்த பெல்லில் வந்து நாங்கள் எத்தனை தடவை வந்திருக்கிறோமோ அத்தனை தடவை நாங்கள் இந்த பெல்லை வந்து ஒலிக்கலாம்ன்றது இங்கே பின்பற்றி வரப்படுற ஒரு நடைமுறை. அந்த வகையில் நான் ஒரு தடவை வந்தேன்னா அதால் ஒரு தடவை ஒலிக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய பாதம் இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுது. இதுக்கு மேலே ஏறி போக வேணும். உள்ளே போய் பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் வீடியோ அதுகள் எதுவுமே எடுக்க இயலாது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியால் வந்துட்டோம். இப்போ 4:36 நாங்கள் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு இந்தியாவில் இருக்கிறோம். எங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அதிகளவான மக்கள் இதில் காத்து கொண்டிருக்கணும். எப்படா சூரியன் வெறும் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-2 மணித்தியாலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதோட இன்னொரு விஷயம் குறிப்பிடணும் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாங்கள் மட்டும் இல்லை, அதிகளவான ஃபாரின்லேருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்திருக்கணும். இப்போ சூரிய உதயம் பார்த்துட்டு நிற்கிறோம். அதிக அளவு நாட்கள் வந்து போகிறதால இடம் இல்லை, அதனால் வெயிட் பண்ணி போட்டு எல்லாரும் ரங்க வெட்டித்தான் ரங்க போகிறோம். நல்லா இருந்தது சூரிய உதயம், ஆனால் கொஞ்சம் குளிர். இப்போ நாங்கள் பார்த்துட்டு ரங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ரங்கி கொண்டிருக்கே பாருங்க, அங்கால இப்போவுமே ஆக்கள் வந்தபடி தான் இருக்கணும். அதிகாலமான க்ரௌட். அங்கால பாருங்க சூரியன் உதிச்சிட்டு நல்லா மேலே போயிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், மலையோட உரசி கொண்டு அப்படியே பஞ்சு பஞ்சா அப்படியே பாருங்க முகில் கூட்டம். ஆனால் ஏறுறதை விட இறங்குறது உண்மையாக ஈஸியாக தான் இருக்குது. அது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டது, இறங்குறது கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க இப்படி ஒரு சாய்வான பாதையால் இன்றைக்கு இரவுலேருந்து, அதாவது இன்றைக்கு காலம் 12:50 அப்படி ஆரம்பிச்சுனாங்க. இங்கே பாருங்கள் முகிலெல்லாம் இப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனால் ரங்கி வரது மீசி என்னச்சேன், தொடர்ந்து ரங்கி வேறு என்ன செய்தேன்டா காலெல்லாம் நடுங்குது, நெல்லுக்கு ஆடுது. நடந்து வந்துருந்தாங்க. வெள்ளூர்ன மாதிரி வந்து வந்திருக்கேன். வெள்ளூர்ன மாதிரி தான் இருக்கு ப்ரோ. வேறு எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்காரு அண்ணா. இந்த நேரத்தில் இது கிடைச்சது எப்படி இருக்கு? செம்ம பசியாக இருக்கு. நாங்கள் நேற்று ஈவினிங் தான் சாப்பிட்டு வந்தோம். சத்தி எடுக்கக்கூடாதுன்ட்டு நேற்று ஈவினிங் தான் சாப்பிட்னாங்க. ஏன்னா வந்து மலை ஏறும்போது வாமிட்டு. இப்போ தான் நாங்கள் முகிலின் உயரத்துக்கு கிட்டமிட்ட வர்றோம். எஃபெக்ட் தெரியுது. செம்ம பசியாக இருக்கு. இதில் பாருங்கள், ஒரு ஐயா வந்து தன் தலையில் வந்து கேஸ் சிலிண்டரையும் அதுக்கு மேலே இன்னொரு பொதியையும் வச்சு கொண்டு போகிறார். நான் இந்த இடத்த கதைச்சினான் மைக் வேலை செய்யலேன்றபடியாக உங்களுக்கு ஆடியோ கேட்கல, நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பிரமிப்பாக நாங்கள் ஜோதிச்சு கொண்டு போனாங்க. ஏனெண்டா ஏறி ரங்கேக்க எங்களுக்கு அவ்வளவு கலையாக இருந்தது. இதில் பாருங்கள் முன்னுக்கு 2 ஐயா போகிறார். இவ்வளவு எங்களோட உடம்பு வலுவையும் சேர்த்து கொண்டு அதுக்கு மேலதிகமாக பொதியம் சேர்த்து கொண்டு போகிறது இவ்வளவு கஷ்டமாக இருக்குமுன்னா அந்த டைமில் நாங்கள் ஜோசி கேட்க தான் எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உச்சி இருக்குது தானே, அந்த உச்சியிலேருந்து தான் இப்போ நாங்கள் இடைவெளியிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இறங்கி வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் வேறைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுனாங்க.
ஆனால் கச்சதீவு நாங்கள் போன மாதிரி நீங்கள் இது போவீங்கன்னு நினைக்கவே இல்லை ப்ரோ. அவ்வளோ வெள்ளனை நாங்கள் கச்சதீவு போனாங்க. நீங்கள் அதுக்கு போட்டு இல்லையே. அதுக்கு முன்னம் போட் இல்லை, இல்லாட்டி அதில் போயிருப்போம். இல்லாட்டி அதில் போயிருப்போம். குறியட்டுவானில் போய் இரவு படுத்துட்டு தான் கச்சதீவுக்கே போனாங்க. நீங்கள் என்ன இது வெள்ளனை போயிட்டு மேலே படுத்துனீங்க. எவ்வளோ நேரம் எடுக்கும் மேலே ஏறுறதுக்கு? ஒரு 3 hour. சாமானோட சாமான் இல்லாட்டி டக்குன்னு ஏறிடுவீங்க ஒரு நாளும் இதா? ஓகேண்ணா. அதில் பார்த்துனீங்க அந்த ஐயா அண்ணா சொன்னது. அது வந்து ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் இன்கம் பேர்ன் பண்ணுறதுக்காண்டி இந்த பாருங்கள் அதுகளை மேலே தூக்கி கொண்டு போயிடும். பயங்கர கஷ்டம். எங்களோட உடம்பு வெயிட்டு நாங்கள் தூக்கி கொண்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுனாங்க. சிரமம். அதோட மேலதிகமாக பாருங்கள் அதுகளையெல்லாம் தூக்கிட்டு போயிடும். கீழே நாங்கள் இரவுக்கு காட்டுறோம்னு சொல்லி போனேன். 6 இதால் அண்ணன் கொடுத்து கீழே போய் பார்ப்போம். இதில் பாருங்க அங்கேருந்து வருது. இப்போ இதில் இந்த ஆறு மாதிரி இருக்குது தானே, இது டானா மாதிரி போகும். இதை கண்ணுன்னா நிம்மதியே. என்னென்னா இதில் எந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான். இந்தியாவில் படிக்கட்டுகளும் அதிகளவு செங்குத்தான படிக்கட்டுகள் இருக்குது. அது நார்மலாக தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட மலையடி வாரத்துக்கு வந்துட்டோம்னு தான் சொல்லலாம். இதில் பாருங்கள் இந்த பெரிய மலை வந்து நாங்கள் இரவு போய்க்க தெரியவே இல்லை. இப்போ எவ்வளோ வடிவாக தெரியுதுன்னு. இப்போ பூட்டி இந்த கடைகள் எல்லாமே அதிகளவாக திறந்துட்டினோம். இப்போ இரவு நாங்கள் இதெல்லாம் வந்த நாங்களான்றே டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடங்களெல்லாம் இப்போ தான் தெரியுது. பக்கத்தில் தேயிலை குழந்து இருந்துருக்கு. எதுவுமே தெரியல. காலையில் தேயிலை இருக்கான்னு கூட தெரியாது. ஃபுல்லாக இருட்டாரு. எதுவுமே தெரியல. ஃபுல்லாக இருட்டு. இந்த பாதை மட்டும்தான் தெரிஞ்சது. பார்த்தா இடைக்கு டவுட்டே வந்துட்டு இதாலேயே வந்தாங்கண்டு. ஒரு மாதிரி நாங்கள் இப்போ கீழே வந்து சேர்ந்துட்டோம். இந்த சிவனொளி பாதை மலைக்கு வந்து 3 வழியால் போகலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து நல்ல தண்ணியிலேருந்து இந்த ஹட்டன் பாதைன்னு சொல்கிற இந்த பாதையால், 2வது ராஜமலை என்ற பாதையால் போகலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா ரத்னபுரி என்ற அந்த இடத்துல இருந்தும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நல்ல தண்ணி என்ற இந்த இடத்துல இருந்து ரூம் எடுத்து போட்டு நைட்டுக்கு வேறு வலிக்கிட்டாங்க. ஹட்டன் பாதையால் நேறிட்டு இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். மற்றது அதிகளவாக வெள்ளனையெல்லாம் நீங்கள் போய் ஏறணுமென்ற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு விடிய காலமே 1 மணிலேருந்து 2 மணிக்கு முன்னமாக நீங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கண்டா கணக்காக இருக்கும். அந்த நேரம் வெள்ளனை போனீங்கன்னா அங்கே பயங்கர குளிராக இருக்கும். அங்கேயே நித்திரம் அப்புறம் தான் சூரியன் உதிக்கிறது எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 1 மணி கணக்கான நேரம். முக்கியமாக போகிறீங்கண்டா சப்பாத்து போட்டுட்டு போங்க. ஏன்னா நான் பாட்டா போட்டுட்டு போனதால் மேலே ஏற காலில் பலம் இல்லாமல் போகும் ஒரு கட்டத்தில். அப்போ உங்களோட காலை தூக்கல பாட்டா வந்து தடக்குப்பட்டு நீங்கள் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகளவாகவே இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. தண்ணி பொத்தல் அந்த இடக்கிட வாங்கலாம். ஆனால் விலை வந்து மேலே போக விலை கூடிக்கொண்டே வரும். கீழே வந்து ஒரு 380 ரூபாய்க்கு வாங்குகிற சோடா எல்லாம் மேலே போனீங்கன்னா டபுள் மடங்கு விலையில் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நாங்கள் 2250 மீட்டர் நீளமான இந்த மலையை ஏறி இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட அடியில் சொல்லப்போனால் 7360 கிட்ட வருது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.